ஹாய் கைஸ், வெல்கம் டு கிருத்திஷ் டிராவல். நம்ம இப்போ எங்கே போயின்னு இருக்கிறோம்னா, சென்னையில் இருக்கிற திருவெற்றியூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமி டெம்பிளுக்கு தான் போயிருக்கோம். அங்கே தான் இன்னைக்கு பயணம். வாங்க எங்களோட பயணம் பண்ணதுக்கு தயாரா. இது ஒரு முக்கியமான தலம், பாடல் பெற்ற தலம். யார் யார் பாடியிருக்காங்கன்னா, சம்பந்தர், அப்ப சுந்தரர், மூவரால பாடல் பெற்ற தலம் முக்கியமானது. அது இல்லாமல் இங்கே இறைவர் பெயர் வந்து ஆதிபுரீஸ்வரர், புரிடங்கொண்டார், படம் பக்கநாதர் அப்படியெல்லாம் சொல்றாங்க. திருப்புரி சுந்தரி வடிவுடை அம்மா அப்படின்றது அவங்களுடைய பேர். வடிவு அப்படின்னு சொன்னாவே அழகு, செம்ம அழகா இருப்பாங்க அந்த அம்பாவை பார்க்கறதுக்கு. அவ்வளோ அருமையான ஒரு கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கிறோம். இது கலிய நாயனார் திருவிளக்கு தொண்டு செய்த தலமும் இதுதாங்க. பட்டினத்தடிகளுக்கு முக்தி கொடுத்த தலமும் இதுதாங்க. திருப்புரி என போற்றப்படும் அரிய வகை தலம் வந்து இந்த தலம் தாங்க. இங்க இருக்கிற மூலவர் வந்து தான் தோன்றிய பெருமான் சுயம்பு லிங்கமாக இருக்கிறாரு. அது இல்லாம அந்த சுயம் லிங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது கவசத்தோட தான் வருஷம் முழுக்க இருப்பாரு. கார்த்திகை மாசம் முதல் பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பௌர்ணமி, அதுக்கு மறுநாள் 3 நாள் மட்டும்தான் கவசம் இன்றி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு இது தியாகராஜ சுவாமி திருக்கோவில். அது இல்லாம இது இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷனோடு இருக்கிற மாதிரி சுயம்புவா இருக்கிற ஒரு முக்கியமான மூலவர் இவர் தாங்க. அது இல்லாம 27 நட்சத்திரங்களும் இங்க வந்து இறைவனை வைப்பட்டு சென்றதாக தல வரலாறு. அது இல்லாம சிறந்த சிவனடியராகிய ஏழேல சிங்கருக்கு மாணிக்கம் கொடுத்து மாணிக்க தியாகர் என பெயர் பெற்ற தலமும் இதுதாங்க. அதோடு இல்லாம சுந்தரமுத்தி நாயனார் சங்கிலி நாச்சியாரை மனம் பொழிந்த தலமும் இதுதாங்க. நந்தி தேவர் வேண்டி இதன் பொருட்டு நித்திய நடனம் பெருமாள் ஆடிய தலமும் இதுதாங்க. அவ்வளோ பெருமையான இந்த ஸ்தலம் வந்து ஒரு முக்தி தலம் தான். சென்னையில இருக்கிற ஒரு முக்கியமான கோவில்களை இதுவும் பிரம்மாண்டமான ஒரு கோவில். ஸோ அவ்வளோ பிரமாதமான இந்த இது வந்து எல்லாரும் வந்து ஒரு முறையாவது தரிசனம் செய்துட்டு போனோம் அப்படின்றது. உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வலது பக்கத்துல வடிவு அம்பாள், வடிவுடைய அம்பாளுடைய சன்னிதி முன்னாடி கோவில். சுற்றி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். ஸோ சட்டுன்னு போய் பார்க்கணுன்னா கூட 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடும். ஸோ அவ்வளோ பெரிய இது கோவில். இது பார்த்தீங்களா, பிரம்மாண்டமான ராஜகோபுரம், ஒரு அழகான ஒரு இது. முதல்ல அம்பாலை பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஐயனை பார்க்க போகலாம். ஏன்னா இப்போ நெய்வேத்தியம் செய்யறதுக்கான நேரம் சாயந்தரத்துன்றதுல, அதனால அம்பாலை பார்த்துட்டு இப்போ நம்ம தியாகராஜரை பார்க்கறதுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு முக்கியமான ஸ்தலத்துல நம்ம இருந்து பார்த்துன்னு இருக்கிறோம். திருவெற்றியூர்ல இருக்கிற பாடப்பட்ட தலங்கள்ல இதுவும் முக்கியமான ஒரு தலம். திருவேலங்காட்டுக்கு இதெல்லாம் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒன் டேல கண்டிப்பா இந்த கோவிலெல்லாம் நம்ம தரிசனம் பண்ணலாம். பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கோவில், பெரிய கோவிலுங்க, வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ பெரிய கோவில். கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து தரிசனம் பண்ணக்கூடிய இது. சுந்தரர், அப்பர், சம்பந்தர் ஆகிய 3 பேரும் பாடல் பாடிய ஸ்தலன்றதுனால அவ்வளோ அருமையான ஒரு இது. ஆதிபுரீஸ்வரர் என்ன சொல்லுவாங்க, ஆதினாவே ரொம்ப ரொம்ப பழமையான முன்னாடியே தோன்றின இறைவர் அப்படின்றது தெரியும். ஆதிபுரீஸ்வரர் சுயம்புவா இருக்கிற, அதில் லிங்கம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப பெரிய லிங்கம். இவ்வளோ பெரிய லிங்கம் பார்க்கவே முடியாது. அது இல்லாமல் இயற்கையாகவே ஆதிசேஷன் மேலே தலை மேலே பாம்பு கொடை பிடிச்ச மாதிரியே இருக்கும். அதனால் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து கண்டிப்பாக இவரை தரிசனம் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா நந்த வனேஸ்வரர். ஸோ நந்தவனம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோவில். இங்கே இருக்கிற செம அருமையாக அழகாக இருந்தார். ஸோ எல்லாருமே வந்து ஒரு முறையாவது தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு தலம். வாங்க கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணுங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப லக்கு, அடிக்கடிக்கு வந்து பார்க்கலாம். நம்ம தான் கிட்டத்தட்ட அவ்வளோ தொலைவு இருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும் வேலூர்ல இருந்து. ஸோ அவ்வளோ ஒரு அருமையான ஒரு தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ராஜகோபுரம் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக அழகாக இருக்கு.
அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கின்னு கண்டினியூ பண்ணுங்க. நிறைய கோயில்கள் வரப்போகுது, நிறைய டிராவல் பண்ண போகிறோம். எங்கூட பயணம் பண்ணுறதுக்கு தயார். வாங்க. பாய் பாய், see you. வணக்கம்.